நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய பேரிரக்கத்தில் இணைந்திருக்கிற நமக்கு இன்று ஆண்டவர் வழிகாட்டுகிற திருப்பாடல் 89 நம்மை கரம்பிடித்து அழைத்து செல்கிறது. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் நமதாக்கி நமக்கு உற்சாகமும் பலனும் அளிக்கிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிற வார்த்தைகள். நான் தெரிந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை நான் என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்ததின்படியாக அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்களோடு நின்று அவருடைய உடன்படிக்கையை நிலைக்கச் செய்கிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள். அவர் பேரன்பு இதோ அந்த பிள்ளைகள் மீது இருக்கிறது. வார்த்தையை வாழ்வாக்குகிற ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நிலைநிறுத்துகிறவரும் அரியணையை வான்வெளியில் உள்ளவரை நிலைக்கச் செய்கிறவருமாயிருக்கிற ஆண்டவரை துதித்து பாடுவோம். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. அவன் புதல்வர்கள் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ நீதி நெறிகளின்படி நடக்காமல் போனாலோ கடவுள் அவரை தண்டிக்கிறார் என்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிறவினால் தண்டிப்பேன், அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் என்று. இதோ நாம் செய்த தீச்செயல்களுக்காக ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் சிலுவை சாவை இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அவமானத்தின் அடையாளமாய் அவர் நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் சிந்திக்கிற பொழுது இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிற ஒரு உண்மை. நாம் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக நம் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இந்த ஆசீர்வாதமான வேளையில் கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற நல்ல சாட்சிகளாய் விளங்க இறைவன் உதவி செய்ய ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடுகிறோம். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பை இதோ நீர் எங்கள் முன் வைத்து எங்களை வாழ வைக்கிறீர், ஆட்சி செய்கிறீர். நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்ய உம்முடைய கிருபையிற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை